ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேனோட மாஸ்க்கை தான் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை வச்சு இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே டேப் வச்சு பசில் மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். வெட்டி வச்ச எல்லா டெம்ப்ளேட்டையும் நம்ம கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் எல்லா டெம்ப்ளேட்டையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கட்டரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்போர்ட் மாஸ்க்கை அசெம்பிள் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கார்ட்போர்ட் மாஸ்க்கை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்போர்ட் மாஸ்க்கை டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம், 4 தேக்கரண்டி அளவுக்கு ஃபெவிகால், அதற்கு பிறகு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு பெயிண்ட் ப்ரஷை யூஸ் பண்ணி நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ளவும். என்ன, நான் டிவி ஷோவில் வர ஜெஃப் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ டிஷ்யூ பேப்பரை ஒட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஃபெவிகால் தண்ணி எடுத்து மாஸ்க் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பரை ஊற வச்சு கொஞ்சம் நேரம் காய விட்டால் அது நல்லா ஹார்டாயிரும். இந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்க்கு ஒரு லெதர் டெக்ஸ்சர் தரதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மேஷு. நான் ஒரு 2 லேயர்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடச்சிச்சு. Few moments later. அதுக்கப்புறமா கண் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கார்ட்போர்ட் வச்சு மூடிட்டேன். ஆக்சுவலாக அதை டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்க்கு மேலே நான் வெப் டிசைனை வரைய ஆரம்பித்தேன். அதுக்கு நான் கூகுள்லேருந்து ஒரு இமேஜை ரெஃபர் பண்ணி தான் வரைஞ்சேன். வெப் டிசைனுக்கு நான் ஒரு ரெட் கலர் உல்லன் த்ரெட்டை யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்ச பென்சில் வெப் டிசைன் மேலே ஃபெவிகாலை ஊற்றி விட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் நூலை ஒட்டி விட்டேன்.
few minutes later. அவ்வளோதான் கைஸ், ஒரு சிம்பிளான டெக்னிக் வச்சு நம்ம வெப் டிசைனை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லென்ஸை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த லென்ஸ் டெம்ப்ளேட் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஷியான்ஸ் கிராஃப்ட் அவரோட சேனல்லேருந்து தான். இந்த லென்ஸோட டெம்ப்ளேட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்து நான் ஒரு ஓட்டையை வெட்ட போகிறேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம லென்ஸ் அசெம்பிள் பண்ண போவோம். இப்போ ஃபஸ்ட்டு பீஸுக்கு பின்னாடி செகண்ட் அண்ட் தேர்டு பீஸை இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஃபோர்த் நம்பர் பீஸை ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஃபோர்த்து பக்கத்தில் 5th பீஸை ஒட்டிடலாம். லாஸ்ட்டாக 6th பீஸை ஒட்டி நம்ம லென்ஸை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இது 2 லென்ஸும் நம்ம மாஸ்க் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இது அப்படியே ஓட்ட முடியும். வாங்க பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடித்து முடிச்ச அப்புறம் நான் 2 லென்ஸையும் மாஸ்கோடு ஒட்டிட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமா ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி லென்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒட்டி விட்டேன். அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் மெஷ் கிளாத்தை வெட்டி மாஸ்க் உள்ளே ஒட்டிட்டேன். இப்போ தான் நம்ம மாஸ்க் பார்க்க ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இந்த மாஸ்க் நம்ம தலையில் போட்டு பந்தா காட்டணும்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு A4 ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராப்பை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி மாஸ்கோட 2 பக்கமும் ஒட்டி விட்டுறலாம். இப்போ இது மாஸ்கை நான் தலையில் போட்டுட்டு இந்த 2 ஸ்ட்ராப்பையும் ஜாயின் பண்ணால் எவ்வளோ தூரம் டைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்த பென்சில் வச்சு மார்க் பண்ணி அதே இடத்துல வெல்க்ரோவை ஸ்டாப்பிள் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேன் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என் தலையில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணியை தட்டி விட்டு போயிருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.